என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் சொல் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, எனக்கு அன்பு செய்ய யாருமே இல்லை, என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஹீலர், அக்யூபஞ்சரிஸ்ட், மலர் மருத்துவர், மேனிஃபெஸ்டேஷன் கோச் கவிதா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சில விஷயங்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும். இந்த கேள்வியெல்லாம் ஏன் நமக்குள்ளே தோணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு சுய அன்பு, சுய புரிதல் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த கேள்விகள் காட்டுது. நாம் என்னைக்காவது நமக்கு சுய அன்பு கொடுத்துருக்குறோமா? நம்மளை பற்றி நாம் மரியாதையாக நினச்சிருக்கிறோமா? நம்ம சொல் பேச்சை நாமே கேட்டிருக்கிறோமா? இது நமக்காக நாமளே செய்யாத போது மற்றவங்க நமக்காக எப்படி செய்வாங்க? சுய அன்பின் குறைபாடு ஏன் வருது அப்படின்னா, அடுத்தவங்களுடைய அக்செப்டன்ஸி, நம்மளை அவங்க ஏற்றுக்கணும், அடுத்தவங்க நம்மளை வேலிடைஸ் பண்ணணும், இப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும்பொழுது தான் இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படும். அடுத்தவங்க ஏன் நம்மளை ஏற்றுக்கணும், அடுத்தவங்க ஏன் நம்மளை வேலிடைஸ் பண்ணணும், இதை நாமளே நமக்கு கொடுத்துக்கிட்டா எப்படி அப்படிங்கிற நம்ம சிந்தனையை மாற்றும் பொழுது, யாருமே என்னை மதிக்கலை, யாருமே என்னை கண்டுக்கலை, யாருமே என்னை அன்பு செலுத்தலை, நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரவே வராது. சரிங்களா? எப்போவுமே சுய அன்பு குறைவாக இருக்கும்பொழுது தான் நம்ம கூட யாரும் இல்லை, நம்மளை இந்த கூட்டத்தில் யாராவது சேர்த்துக்க மாட்டாங்களா, நாம் இவங்க கூட பேச மாட்டோமா, இவங்க நம்ம கூட பேச மாட்டோமா, இப்படியெல்லாம் நம்ம மனசில் தோணும். இதுவே சுய அன்பு அதிகரிக்கும் பொழுது நம்மக்கிட்ட எல்லாரும் ஓடி வருவாங்க. இவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்குமே, இவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால் நாம் இனிமேல் சுய அன்பை வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? சுய அன்பு அப்படின்னா என்னங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிராண்டடாக, ரொம்ப காஸ்ட்லியாக, எனக்கு தேவையானதெல்லாம் நான் பூர்த்தி செய்துக்கிறேனேன்னு. இது சுய அன்பு கிடையாதுங்க, இது பராமரிப்பு. சுய அன்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற குறை நிறைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கிறது. அது உடல் குறை நிறைகளாக இருக்கலாம், மன குறை நிறைகளாக இருக்கலாம், திறமை சார்ந்த குறை நிறைகளாக இருக்கலாம், படிப்பு சார்ந்த குறை நிறைகளாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த குறை நிறைகளாக இருக்கலாம். எந்த குறைகளாக இருந்தாலும், ஆமாம் என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், இதை வச்சு என்னால் எப்படி பெஸ்ட்டாக செய்ய முடியும், அப்படி வேணால் யோசிக்கலாமே தவிர, அந்த குறைகள்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கோ, அந்த குறைகள் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கோ யோசிக்கக்கூடாது. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம ஏற்றுக்கும் போது மட்டும்தான், நம்ம அதில் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த மாற்றத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறத ஏற்று பழகாத போது ஏதாவது ஒன்று புதுசாக நம்மக்கிட்ட வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம். சரிங்களா? அதனால் நம்மளை முதல்ல நாம் அப்படியே நேசிப்போம். மற்றவங்க நம்மளை நேசிக்கிறத பற்றி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். அடுத்தவங்களுக்காக நம்ம செய்கிறது இருக்கட்டும், முதல்ல நமக்காக நாம் செஞ்சுப்போம். ஒன்றுமே வேண்டாம், நைட்டு நேரத்துக்கு படுத்து தூங்குறது, காலையில் நமக்காக எந்திரிச்சு சில உடற்பயிற்சிகளை செய்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, பசிக்கும்போது சாப்பிட்றது, முக்கியமாக தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறது, இதையெல்லாம் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் முடிச்சப்புறம் தான் அடுத்த வேலை அப்படின்னு முதல்ல ஒரு முடிவு எடுங்க. இன்னையிலேருந்து ஒரு 21 நாள் இதை செஞ்சு பழகுங்க. உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே வந்த மாற்றத்தை. உங்களுக்கான வேலைகள் எதையும் அடுத்தவங்களுக்காகவோ இல்லை வேலைகளுக்காகவோ தள்ளி போடாதீங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் இந்த வேலையை செய்வேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடமாக நீங்கள் இருங்க. இதுதாங்க சுய அன்பு. எப்போவுமே பிறருக்காக முக்கியத்துவம் கொடுத்து பழகி இருக்கிற நமக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது சுயநலம் இல்லை. சரிங்களா? நாம் அன்பால் நிறையும் போது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நம்மளால் அன்பு செலுத்த முடியும். நம்ம கப்பு இங்கே எம்டியாக இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது. நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நாம் ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, ஒரு புறக்கணித்த நிலையில் இருக்கும்பொழுது அடுத்தவங்களுக்கு நாம் அதை தான் கொடுப்போம். அதனால் செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியம்.
எல்லா இடத்துலையும் நமக்கு முதல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னையிலேருந்து 21 நாள் சவாலுக்கு யார் யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க கமெண்ட்டில் ரெடின்னு போடுங்க. 21 நாள் கழித்து உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை எனக்கு ஃபோன் மூலயமா தெரிவிக்கலாம், இல்லைன்னா கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.